புது நெல் அரிசி இன்றைக்கு தான் முதல் பொங்குறோம். இதில் கொண்டு மினக்கட்டு போடையில பழம் வாங்கி முடிக்கணும். இதில் என்ன உடனே கூடாது பிள்ளை நல்லா இருந்தால் உங்கள்கிட்ட மனசு நிறைஞ்ச மாதிரி தானோ. நிறைய பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க. இங்கே பொங்கல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நேற்று கொடுத்த நான் கரைமிளா 220. பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் பண்டிதராட்சி அம்மன் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கி இருப்பீங்க. ஒரு நேர்த்திக்கடன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி இருப்பீங்களா என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா மட்டுவேல் பண்டிதராட்சி அம்மன் கோயில் தெரியாத ஆட்களே உண்மையா ஜாழ்ப்பாணம் இங்கே வன்னி பக்கங்கள் இருக்கவே மாட்டீங்களேன்னு. அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மட்டுவேலுக்கு அப்படி வருவீங்க. வெட்டாப்பில் மாதிரி மட்டுவேல் பார்த்தீங்கன்னா பங்குனி திங்கள் கூட்டி கொண்டு வந்தோம். அன்றைக்கு வந்து பங்குனியில் முதல் திங்கள். ஆனா பங்குனி திங்கள் தமிழுக்கு தான் பாக்குறவே. நான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பங்குனி திங்கள் பார்த்து. ஆனா பங்குனி மாசம் தொடங்கினாலே ஒவ்வொரு திங்களும் பொங்கல் பொங்கி வழிபட்டு கொண்டிருப்பேன். அப்ப நான் தெரியா பாத்தீங்கன்னா வந்துட்டேன். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா மட்டுவேல் பண்டிதராட்சி அம்மன் கோயில் இன்றைக்கு சில பேர் பொங்கி கொண்டு இருந்த வேலா. அப்ப அதையும் பார்த்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தோட்டத்துல பாக்கலாம் சரி வந்துடுறாங்க. அது மட்டுவேல் இப்ப என்ன கத்தரிக்காய் இருக்குதான் அது அவ்வளவுக்கு ஃபேமஸ். என்ன மட்டுவேல் கத்தரிக்காய்னா தெரியாத ஆக்கலையில உண்மையா பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு விரும்பி வந்து சாப்பிடுற கத்தரிக்காய் மட்டுவேல் கத்தரிக்காய். என்ன அண்ணா மட்டுவேல் கத்தரிக்காய்? ஓ அண்ணா மட்டுவேல் கத்தரிக்காய் என்ன மாதிரி என்ன வருமா? பெருசா விளைச்சல் குறைஞ்சிருக்கு. என்னன்னா மழை பெய்து அழைச்சிருக்கு. இதுக்கு முந்தி காலம் வேண்டா இப்ப மட்டும் கத்திரிக்காய் எல்லாம் பெருசா வந்திருக்கும். அதானோ இங்க பெருசா காண கிடைக்குது இல்ல மட்டும் கத்திரிக்காய். இனி இப்ப பங்கினிக்கே வந்துடும். பங்கினி திங்களுக்கு மட்டிய கத்திரிக்காய் எல்லாரும் வந்துட்டு பங்குனி திங்களுக்கு இங்க பொங்கு வீணம் தானே. படையல் எல்லாம் படைப்பினா சாப்பிடத்தான் இருக்கு. என்ன சாப்பாடு சாப்பிடலாம் இருக்கும். எல்லாம் எவ்வளவு சாப்பாடு ஊருப்பட்டாக்கள் வந்து பொங்கு வீணம் எக்கச்சக்கம் வந்து பொங்கு வீணம். மற்ற இன்றைக்கு இப்ப கட்டி கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. கட்டடம் நடந்து பாலசாரம் எல்லாம் கட்டி இப்ப வர எல்லாமே வாங்குது. ஓகே ஓகே நல்ல விஷயம். என்ன தக்காளிக்காய் குவிக்கிறோம் குச்சி கொண்டு கொண்டு வியாபாரிக்கு வீட்டை கொடுப்போம். நீங்களா கொண்டே கொடுக்குறது வீட்டு? நாங்கெல்லாம் வீட்டு கொண்டே கொடுப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஆய்வீங்க? 500 கிலோ. 500 கிலோ பரவாயில்ல. என்ன பரவாயில்ல. சரி. இப்படி பாத்தீங்கன்னா அண்ணா மண்டைக்கு எங்க வீடியோல காய்ச்சிருப்பேன். அண்ணா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோல வேற அண்ணா சட்டப்படியால் என்ன சொல்ற அதுல ரெண்டு எங்க தக்காளி எல்லாம் தந்து விட்டாரு. அண்ணா விவசாயத்துல நாங்கள் பெரிய முன்னேற்றங்கள் கண்டு இருக்கிறோம். தொடர்ந்து விவசாயம் தான். இதுக்கு முந்தைய காலத்துல நாங்கள் போன வரியங்கள் எல்லாம் கத்திரிக்காய் நல்ல விலையில வித்தாங்க. இந்த அறியாம பங்கினி பிறகு கத்திரிக்காய் 300-400 விற்கும். விவசாயம் இல்லாம ஒன்றுமே இல்லை. ஒரு நாட்டுனா முதுகெலும்பே விவசாயம் தானே. என்ன விவசாயம் தான். அப்படி பாத்தீங்கன்னா அண்ணா விவசாயம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சொன்னவர். அண்ணா பாத்தீங்கன்னா இங்க தோட்டம் வச்சுக்கா நீங்க வேற எப்படி தக்காளி பழம் ஆஞ்சி கொண்டே கொடுக்குறான்னு சொல்லி ஊருப்பட்ட தக்காளி இங்க இருக்கேன்னு. இந்த எங்களை ஊர்ல தக்காளி தான் கூடுதலான பயிர் இருக்கிறாரு. இப்ப தொடர்ந்து தக்காளி தான் வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. எங்களே பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து பலத்த ஆதரவு தந்து வந்துருக்கீங்க. அண்ணா அண்ணா சொல்லி விடுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அண்ணா வெட்டி வரேன் ஹத்தியோட சொல்லுங்க விரட்டி விடுங்க. ஹத்தியோட வருவோம். இப்படி பாத்தீங்கன்னா நாங்க இந்த சுவாரஸ்யமான காணொலி பதிவு செய்திருக்கோம். அண்ணா வீடியோல இருக்கு. அண்ணா வீடியோ பாருங்க. உண்மையா பாத்தீங்கன்னா நல்ல மனிதர். எங்களை பார்த்தா தக்காளி பழம் எல்லாம் தந்து சாப்பிட்டு பாருங்க. சமையல் வீட்டுக்கு கொண்டு சமைக்கிற அளவுக்கு அள்ளித்தாரு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் கொண்டு போகலாம் நீங்க. இல்ல வர ஓகே நன்றி நன்றியா அண்ணா மனசு நல்ல மனசுக்கு நன்றி. அன்றைக்கு மாதிரி வாதி வந்தவங்க அவைக்கும் தக்காளி பழம் எல்லாம் கொடுத்து விட்டு நான் வீட்டை கொண்டு சாப்பிட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கு தான் அவன் வெளியே வந்திருக்கு. எனக்கு இப்படி பல பேர் நாட்டுல இருந்தா எனக்கு யூடியூப் எங்களா யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் போல இருக்குது. நன்றி என்னவா நன்றி நன்றி. இப்படி பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான காணொலி இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உண்மையா பாத்தீங்கன்னா அவளுக்கு அருமை தம்பி அது போய் வாழ் கவனம் அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சரி அண்ணாக்கா திருப்பி சாப்பிடுறோம். அருமையான அருமையான பழமா இப்படி ஒழுங்குதான் அருமையான பழம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2 பேர் கரையில இருந்து நாங்கள் பாம்பு வந்து தெரியுமோ? கரும்பு பாம்பு ஓடினார். எனக்கு விளங்கிட்டு பாம்பு தான் சொல்லி பக்கத்துல இருந்து நான் பக்கத்துல கையால வந்து பாம்பு அப்படி என்ன செஞ்சிருக்கோம். பெருசு இல்ல பெருசு கருத்த பாம்பு உண்டு. புள்ளி 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 வச்ச கருத்த பாம்பு
இவர் கத்தின பார்த்து நானும் ஓடிட்டு நான் சொன்னாங்கல்ல நாங்க அந்த கரையில கொண்டு இருக்காண்டு அந்த வெயிலுக்கு அங்கால இருந்துட்டு இங்கே விலை பார்க்குறேன். இப்ப நாங்கள் வாராண்டா விடிய நான் இங்கே இருட்டோட வந்துடுவேன். இங்க கொஞ்சம் விலைக்காக கவனிச்சு தான் பெறுவேன். தடியோடான்னு பெறுவேன். இல்லாட்டி சச்சாயில உங்களுக்கு அந்த உடனடி மருத்துவங்கள் ஒண்ணும் இல்லையா? அந்த இலைகள் மாதிரி என்ன செய்யறாங்க இங்கே செய்யக்கூடியா இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா இந்த காடு சுவாசியம் தொடர்ந்து காணியை பாருங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நான் வீடியோல கமெண்ட் பண்ண பேர்கள் வாசிக்கிறேன். அது பண்ற கமெண்ட் சொன்னேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா வீடியோட இறுதியில சொல்லிக்கிறோம். ஏன்னா 5 நிமிஷம் நாங்க வீடியோல காய்ச்சி கொண்டிருக்கேன். வீடியோட இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியம சொல்லிக் கொள்றேன். என்ன ஓகே தொடர்ந்து காணிக்குள்ள போகலாம். காணிக்க போவோம். என்ன காணிக்க போவோம். காணிக்க போவோம். நான் பண்டிதராட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல குடும்பமாக வந்து பொங்கி படைச்சு கொண்டிருக்கணும். கோயில் வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதம் பார்த்தா நிறைய கோயில்களுக்கு போனாங்க. நாங்கள் பூரா கோயில்களில் பார்த்தீங்கன்னா 170 விதமான கோயில்களில் வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னா காணக்கூடியமாக இருக்கிறது. வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மும்மரமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இங்கால பொங்கல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அம்மா வணக்கம். எங்கே வர்றீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? வெக்கப்படுற அளவுக்கு இல்லை. எங்களோட சேனலே 4 பேர் தான் பார்ப்பாங்க. வணக்கம். என்ன நடக்குது? என்ன நேர்த்தி? அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு? எவ்வளோ காலமா வாரீங்க? தொடர்ந்து இங்கே வாரது. அவன்டைக்கு எத்தனை கிலோவில் பொங்குறீங்க? இங்கால பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க. பார்த்தீங்களோ கிடாரத்தின் அளவை. குடும்பமாக வந்து இங்கே பக்தர்கள் பொங்குறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரியான பெரிய ஹேணி பாருங்க. பொங்குறதுக்கு சரி, அதை மட்டும் நான் குளிக்கிறதுக்கெல்லாம் இதில் தான் தண்ணி இல்லாமல் எடுக்கிறவையால். திருப்தியா படைக்கிறீங்களா? இதுலயா டிக்டாக் எல்லாம் வருது. பார்த்துருக்குறேன். என்ன சேனலே 4 பேர் தானே பார்க்குறாங்க. அதுல நீங்களும் ஒரு ஆள். எத்தனை கிலோ பொங்குறீங்களா? அண்ணா இன்னைக்கு 3 கிலோ. 3 கிலோ. என்ன மாதிரி நினைக்கிறதா நடக்குதா? இது பங்குனி திங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பொங்குறது. ஒவ்வொரு வருஷம் பொங்குறது. அப்ப இந்த பங்குனி திங்கள் அடுத்த திங்கள் சில நேரம் கோயிலுக்கு நிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பொங்குறீங்க? ஆங்கிலத்திலே பொங்குறோம். என்னோட அடுத்த திங்கள் பங்குனி திங்கள் உள்ளுக்கு ஐயா வாண்டு வேற உள்ளுக்கு. தமிழுக்கு தானே என்ன பங்குனி திங்கள் பாக்குறது. ஆனா இது திங்கக்கிழமையிலே அம்மனுக்கு பொங்கல் நடக்கும். இந்த முறை 5 திங்கள். 5 திங்கள். மற்றது ஒவ்வொரு திங்களும் இஞ்ச விசேஷம் பொங்குவினம். எத்தனை மணிக்கு விழிக்கிற நீங்கள் பொங்குறதுக்கு? 8 மணி வந்து குளிச்சு அம்மனை கும்பிட்டுட்டு பூசை 10 மணி இங்கே குளிக்கணும். அப்படியும் இருக்கா? அப்படி இருந்தா நல்ல ஒரு ஐதீகம். வந்தால் நோய்கள் நீத்திகள் எல்லாம் நல்லா வரும் சொல்லி. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். அப்ப என்ன நடக்குது? புது நெல்லில பொங்குறாது. புது நெல் தான் பொங்குறதா? புது நெல் அரிசி இன்றைக்கு தான் முதல் பொங்குறோம். நீங்கள் வயலும் செய்யற? நீங்கள் வயல் செய்த அந்த அரிசியை கொண்டு பொங்குறீங்களா? இப்ப கையால எல்லாம் குத்தி கொண்டு வர அப்படித்தானே? என்ன கையால குத்துறதானே? இல்லையா? அந்த அரிசி கொண்டு வந்து பொங்குறாது. முதல் அம்மனுக்கு நீட்டி வச்சு பொங்குறாது. முதல் அம்மாளாக தான் பொங்குறோம். தான் எங்களோட பாவனைகளுக்கு எடுப்போம்.
ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அம்மனுக்கு பொங்கிட்டு தான் பாவனைக்கு எடுப்பீங்களே என்ன? புது நெல். சரி, நன்றியா. நன்றியா. உங்களுக்கு என்ன மாதிரியா புதுமைகள் நடந்திருக்கு அதை சொல்லுங்க. புதுமைன்றது வந்து என்ன, நோய்கள், அது பெரிய நோய்கள், இந்த பூக்குளிப்பான அப்படி இப்படி ஒன்றும் வராது. உங்களுக்கு வந்து நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி நிறைவேறி இருக்கா? நிறைவேற இருக்கு. நிறைவேறினபடியே தான் வாரீங்களா? அப்படி அதான் நம்பிக்கை தானே எல்லாம். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அதுதான் பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகளுக்கு நோய் இதுகள் எல்லாமே இருக்கணும், பிள்ளைகளுக்கு உத்தியோகம் பெறணும், அப்படி இப்படி ஒரு நேர்த்தி தானே. பிள்ளை நல்லா இருந்தா உங்கள்கிட்ட மனசு நிறைஞ்ச மாதிரி தானே. சரி என்ன. இதில் தக்காளி கண்டுகள் இருக்குது, இதில் மிளகாய் வச்சிருக்கிறோம், தொடர்ந்து பயத்தங்கண்டுகள் நிற்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டம் பாருங்க. இந்த இடத்துல தக்காளி பழங்கள் அப்படியே காய்ச்சி குலுங்குது என்ன. சில மரங்கள் பார்த்திங்கன்னா சில கண்டுகள் நோய் வந்து கருகிட்டுது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கண்டுகள் நிறைய தக்காளி பழங்கள் காய்ச்சிருக்கிற ஆனக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்ன. அது மட்டும் இல்லாமல் இங்கே கறி மிளகாய் எல்லாம் இருக்குது. இங்காலேயும் ஊறுப்பட்ட கறி மிளகா காய்ச்சி தொங்குற காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து பச்சை மிளகாயை பார்க்கலாம். இங்கால நிறைய பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க. இப்படி நல்லா காய்ச்சி இருக்குது என்ன இந்த தோட்டத்தில். இந்த தோட்டத்தில் நிற்கிற ஆக்கூடையும் கதைக்கலாம். இந்த தோட்டம் சம்பந்தமான முழு தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எத்தனை வயசு? எனக்கு 67. 67. எத்தனை வயசில் விவசாயத்துக்கு வந்த நீங்கள்? நாங்கள் அப்போ அப்பாவோட இருக்கு, அதுதான் தொழில் சின்ன இல்லையே. இந்த செடியிலையா கருகி போயிருக்குது, என்ன ரீசன், என்ன நடந்தது? இது வந்து ஒரு நோய் பிடிச்சாலும் அப்படியே ஒரு பூச்சி தரணும். என்ன பேர் சொல்கிறது இந்த நோய்க்கு? அது இந்த பேர் சரியாக தெரிக்கல. அதுபடியே பிடிச்சா காற்று வளத்தை பிடிச்சி கொண்டு போயிடும். வர முதல்ல நாங்கள் காப்பாற்றணும் என்ன. வரமுன்னா காப்பாதான் ஒரு செடி தானே, அந்த செடியை பிடிங்கி எறிஞ்சு விட்டா வராது. அது வரும் அது காத்து பட்ட அந்த காத்தோட. இப்போ நீங்கள் வந்து விவசாய திணைக்களத்தில் அறிவிச்சு பார்த்தீங்களா அப்படி நோய் வருது, வழி இருக்காண்டு? இதுக்கு இல்லை, பொடிகள் போகணும் அவங்க போனவையில் வந்து செக் ஒன்றும் வந்து ஆராய்ச்சியில் ஒன்றும் பண்ணல வேலை வந்து இதுக்கு ஆராய்ச்சி. இது காய்ச்சால் அப்படி தான் மாறுறது பொதுவாக. அவையிலும் ஒரு இடக்கு தானே வேணும், ஒரு இடக்கு தானே வேணும். அங்கே அந்த தோட்டக்கார பொடியை நடுக்க போகிறோம். இதுக்குள்ளேயே எத்தனை செடி வச்சுருக்கிறீங்க? இதில் நான் 650 கிட்ட வரும். 650 செடி வச்சுக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ அறுவடை செய்வீங்க? அதான் நாங்கள் இப்போ 1 நாளைக்கு 200 கிலோ அப்படி செய்வோம். இது ஹைப்ரிட் என்ன? ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா ஒரு செடியிலேருந்து எத்தனை கிலோமீட்டரில் நாங்கள் அறுவடை செய்யலாம்? அதே சேதங்கள் போய் 2 கிலோ பார்க்கலாம். சேதம் இருக்குல்ல, குருவிகள் தண்டு புழுக்குத்தல். அடிக்க டேட் படிச்சிடும். இல்லைண்டா புழுக்குத்தல் பிடிச்சிடும். இப்படி தான் தூக்கக்குள்ளைக்க சேதம் பெறும். இது புழு மருந்து அதை அடிப்போம். ஃபைவர் அடிப்போம். மற்றது குறையானண்டு புழு மருந்து. நேற்று குறையானா அடிச்சேனா, ஏண்டா புழு பாருங்க சேதம் இது. என்ன செய்வீங்க? எது? அப்படியே தூக்கி போடுறதா? அதே நீங்கள் இந்த வேறு பண்ணையாளில் இருக்காக வந்து வாங்கி கொண்டு போக மாட்டேனவா? ஜி அது மரத்தோட வச்சு ஒரு குளிகள் அடிச்சிருக்குது. அப்படித்தான். 7 மணிலேருந்து தொடர்ந்து வேலை தான். சாப்பாடுகள்லாம் என்ன மாதிரி? மேலும் வீட்டு அந்த காலத்தில் விவசாயம் செய்கிறதுக்கும் இப்போ விவசாயம் செய்கிறதுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது ஐயா? மாற்றங்கள் என்ன உள்ள மாதிரி தான். இப்போ எல்லாம் மருந்து செலவுகள் கூட. இப்போ அப்போக்கு வந்து விளைச்சல் என்ன மாதிரி இருந்தது அந்த காலத்தில்? அந்த காலம் பரவாயில்ல. அப்போ மலிஞ்சாலும் பரவாயில்லை, நோய்கள் இருக்காது, நோய்கள் இல்லை. இப்போ எல்லாம் வேறு வேறு வருத்தங்கள் எல்லாம் வருது. அது ஹைப்ரிட் வந்து அப்படியே தொடர்ந்து மருந்து அடிக்க வேண்டியிருக்கு என்ன? மருந்து அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கூட எடுக்குமே. தண்ணி எடுக்குதான். இது மாறியில் இதோட மாறி தோட்டம் செய்யாதான். இல்லை இப்போ சித்திரை வைகாசியோடு நாங்கள் மிளகா கண்டுகளும் விட்டுட்டு போயிடுவோம். மற்ற கறிமிளகா நேற்றை கொடுத்தோன்னா
சரியா ஒரு மாசத்துக்கு மேல் மிளகாய் கிலோ வந்து 1800 ரூபா போனது. ஓ ஒரு மாதம் தான் போனது. இன்றைக்கு நேற்று 220 ரூபா. 220 ரூபா. எடுத்து ஸ்டொக்கில் வச்சிருந்தா விலை இறக்கி விற்கலாம் போல. வேலை என்ன உடனே உடனே நேற்று கொடுத்த நான் கரைமிளகாய் 220, 200 போகுது அண்ணன் குழம்பு. வருவீங்க நம்ம கம்பெனி வந்து எடுக்கிறதுக்கு ஆக்கள். ஓ இப்போ கிளிநொச்சிக்காரர் அதிகமாக இந்த இடத்துல இருந்து வாரங்கள் எடுக்க நாங்கள் மார்க்கெட்டு தான் கொண்டு வர செடி கொடிக்காமம் தமிழ்ல இருந்தெல்லாம் வந்து எடுக்க மாட்டோம். இங்கே வர கூடாது. சில வேளை கொழம்புக்கு இங்கே பொடிகள் கட்டுறாங்க 2-3 ரூபா 70 ரூபா கட்டுறாங்க. 200 ரூபாய்க்கு நீங்க தக்காளி கொடுக்குறீங்கன்னா சந்தையில் எவ்வளோ விற்கணும்? 300 மேலே 300க்கு மேலே. ஓ நீங்களே கொண்டு போய் விற்றாங்களும் லாபம் விட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் என்ன இப்போ நாங்கள் கொண்டே கொடுத்த எப்படின்னு நாங்கள் அந்த 2 விற்கலாம் தானே வியாபாரி கொடுத்தோம். தோட்டத்தையும் பார்க்கணும் மாதிரி விற்பனையும் பார்க்கணும் கஷ்டம் தானே. 100க்கு எடுத்தா 200 விற்போம். இது என்ன இந்த நூலெல்லாம் கட்டி வச்சுங்க? அது சும்மா பொடிகள் அப்படி ஆட்டு அது சின்ன ஆள் இருக்க வீட்டு மகளின் பொடிக்க நான் சும்மா எடுத்து காட்டுறது தண்டை மம்பட்டிட்டு விட்டு காட்டுவேன். இல்லத்தில் இருக்க மண் என்ன பதப்படுத்தீங்க? அதெல்லாம் இப்போ பயலிகளை போட்டு எல்லாம் அப்படியே விட்டு சொகுசாக்கி இல்லைன்னா மருந்து அடிப்போம். கடம்புல்லுண்டா அடிச்சு போட்டு தான் மேந்து விழுவுறோம். புல்லுகள் எல்லாம் அழிச்சு போட்டு எருவப்பறை போட்டு சரியா சரியா. ஓகே ஓகே ஓகே. நம்ம எல்லாம் இப்படி டக்குன்னு 500 போகிறோம். பழம் பாருங்க 500 ரூபாய்க்கு சம்பள ஆக்களை பிடிச்சா 1000க்கு ஆக்கள் இல்லை. உங்களுக்கு தான் நட்டம் என்ன? எங்களுக்கு நட்டம் தான், ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இப்படி 5 போட்டு டக்குன்னு கொண்டு போய் நீங்களே வேலை செய்கிறபடியாக உங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது. கொண்டு போய் பொட்டியில் போட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் வியாபாரிக்கிட்ட கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு பழம் தருவீங்களா? நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க. படிவா நல்ல பழமாக பழம் மட்டும் தாங்க பார்ப்போம். நல்ல பழமாக சாப்பிடுவாங்க. மற்றது இங்கே கிளி இஞ்சி ஆக்கின கடிச்ச பழங்கள் அணில் கடிச்ச பழங்கள் வந்து நல்ல பழம் என்று சொல்றது. ஓ அதெல்லாம் அந்த பழங்களை அதான் நல்ல பழங்கள். இது நாங்கள் எறிஞ்சு போடுவோம். பாருங்க கிளி கடிச்சது பாருங்க கிளி கடிச்சது இப்படியே 6 மணிலேருந்து காவல் இருக்கணும். இதுக்கு எல்லா சில பழங்கள் வந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கும். இதில் இப்போ முந்தாள் அஞ்சால் சிவப்பு ஒரு 4 தான் நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அது சரிங்க. கல்லர் பிரச்சனை என்ன மாதிரி? என்ன கல்லர் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்படியே மிஷின் மீனெல்லாம் இப்படியே கிடக்கும். முந்தைய காலத்தில் கல்லர் இருந்தது, இப்போ கல்லர் இல்லை. அவங்களுக்கு உங்களோட கஷ்டம் விளங்கிட்டு போல. கல்லர் இப்போ 1000 இதை மிஷின் விட்டு போயிடலாம். வெள்ளம் கொண்டு போவாங்க. மற்ற கிணத்து புல்பாயில் வெட்டி போடுவாங்க. இதில் வந்து வெட்டி போடுவாங்க. இப்போ அந்த கல்லற்ற இதோட பிரச்சனையும் இல்லை. இப்போ அங்கால காணிகள் செய்யலையா? அதெல்லாம் செய்யல. அது மழை பெய்து தண்ணி வந்து கடல் அங்காளு கடல் இந்த கடல் வந்து இங்கே வந்துடும் தண்ணி போய் அதுக்கு பாம்போலெல்லாம் கிடக்குது. பயம் இதுகளுக்கு நிற்கிறதா? இந்த சிலம் பெரிய ரேஞ்சாலே ஆக்கள் என்ன நாங்கள் அடிச்சு போடுவோம். பாம்புல அடிக்கிறீங்க? ஓ கூடான்றவே இல்லை. நாகம் அடிக்கக்கூடாது. புடியன் வந்தால் அடிச்சு போடுவோம். சரியான விஷயம் என்னென்னா அந்த வாழை இருக்குல்லோ அதில் குழா விட்ட போகணும். முந்தாண்ட 2 நாளைக்கு முன்னான் எங்களை சித்தப்பேட்டமாக இருந்தான் போனால் இந்த மொத்தத்தில் பாம்பு கிடந்துருக்கு. ஈவன் என்ன இருக்கான்னு தனிங்க விட்டுட்டு ஓடிக்கிட்டான். நாங்கள் இல்லை விட்டு ஓடிக்கிருந்தா அது பாம்பு அப்படியே திரும்பி 10 போட்டுச்சு. அது அடிக்க போகிறோம். இங்கே வலிக்கிறவர் இன்னும் வெயிலுக்கு வலிக்கிறவர் அடிச்சு போடுவோம். புடையன் வச்சிருக்க கூடாது. நான் சுருண்டு கடிச்சு போடுவேன். புடையன் கடிச்சா ஆள் முடிஞ்சுது. தம்பியாருக்கெல்லாம் மட்டும் கடிச்சு தப்பிட்டான். அவ்வளோ பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் அடிச்சிருக்கேன். டக்குன்னு கொண்டு ஓடிடுவோம். ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் புடையனெல்லாம் பிடிச்ச நாங்கள் கடிச்ச புடையனெல்லாம் பிடிச்ச ஆஸ்பத்திரியில் ஒன்று எல்லாம் காட்டினாங்க. தருவாங்களோ? சரி சாப்பிடுவாங்க. என்ன கலவத்தவில்லை இது கலவத்தவை உதய பூரா வேக்கில் போடுங்க. அது கொத்தினா சொல்லி சாப்பிடக்கூடாது. சாப்பிடு பாருங்க. எப்படி இருக்கு? அருமையான பழம் தான். டேஸ்டா இருக்கு. ரப்பு பழம் தானே இது. நாங்கள் ரக்கிறோம் தானே. இது சீனி போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. சோக்காக இருக்கும். அதான் முந்தி சின்ன சீனி போட்டு சாப்பிடுவோம். எல்லாமே பழங்கள் அணிஞ்ச எல்லாம் போகுது. இந்த பன்னிகள் பண்டி பண்ணியில் எல்லாம் வந்து இந்த பழைய பழங்கள் ஒருத்தர் வாங்குறீங்க இல்லையா? இஞ்சி அப்படி ஒன்றும் பண்ணுற இல்லையா? என்னதெல்லாம் வெட்டி பிளாதேசி வெட்டி போட்டு கரையாச்சலாம். உங்களோட தேவை கிடைக்கலாம். தேவை கிடைக்கலாம். நாங்கள் மினக்கடையில் அது இதை கொண்டு மினக்கட்டு போடலாம். பழம் 5 முடிக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு இப்போ பொழுது இதில் இரவாகும் பொழுதோடும் இது வேலை முடியும். எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்?
இப்படி 6 மணியே 6 வந்துட்டோம். மணில இருந்து வெயிலுக்கு நிக்கிறீங்க. வந்து மிளகா ஆஞ்சினாங்க, 2 மிளகா ஆஞ்சினாங்க, கரை மிளகாய். அதாவது வெயிலுக்கு நிக்க அந்த களைப்பு கலதுகள் ஒன்றும் வராதா? பழகிட்டேன், பழகிட்டேனே. ரெண்டு வெயில் ரெண்டு அடிச்சு பழகிட்டோம். புதுசாக வந்து நிற்க மாட்டேங்குது. புதுசா வந்து ஒரு 1/2 மணி எங்களாலே நிக்க முடியாது. நாங்கள் பொழுது மட்டும் உட்காந்து நிற்போம், போய் சாப்பிட்டு வருவோம், வீட்டை போய் சாப்பிட்டு வரலாம். மற்ற வீட்டிலே ஆக்கள் நின்றா மனைவி பிள்ளை நின்றா கொண்டு வருவேன் சாப்பாடு, அதே இல்லை. நான் தங்கச்சி வீட்டை போய் சாப்பிட்டு வருவோம். சரி என்ன ஓகே ஓகே போட்டாங்க. கமெண்ட் போட்டாக்கள் எல்லாருக்கும் உண்மையா நன்றியா, பலத்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அள்ளி வீசுறீங்க, உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. போட்டோன்னா பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்றீங்க, உண்மையாவது உங்க கமெண்ட் எல்லாம் பாக்குறேன். உண்மையா பாத்தீங்கன்னா லைக் அடியாளம் எல்லாம் போடுவார், உண்மையா அவ்வளவு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேறையாக சில பேர் ஃபோன் போட்டுருங்க. அதாவது தங்கராஜா நடராஜா பாத்தீங்கன்னா அருமைன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதே கமலமதி சண்முகம் பாத்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நரேந்திர வீடியோ நரேந்திர வீடியோ எடுத்து தானே, அதுக்கு பாத்தீங்கன்னா தேங்க்யூ போட்டிருக்கீங்க. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் நேற்று கொஞ்சம் லேட்டா காணொலி போட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் நேற்று போட காணொலி வந்து புங்குடு அங்க பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடந்தது, அதையும் காட்டி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஊரையும் சுத்தி காட்டியிருப்பேன். நேற்று வராத காரணம் வந்து நான் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் வயிறு அப்செட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 2 நாள் காய்ச்சல், ஃபர்ஸ்ட் 2 நாளும் சரியான காய்ச்சல், ஆளு கொஞ்சம் வெயிலான அப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு அப்செட் சொல்லி வரையில இப்படி பாத்தீங்கன்னா இருக்கு அடிக்கடி இந்த வெயிலுக்காக அதிகம் அதுல ஒத்து வரது இல்லை போல. அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கு. சரி, இதோட இந்த காலையை முடிக்கணும். அடுத்த காலையை சந்திக்கலாமா? இவட்ட காலையும் பாருங்க ஜெஃப்னா டிரெக்ஷன் சேனல்ல போட்டிருப்பேன்.